இனிய அன்னையார் சாதகர் மோனா சர்க்காரிடம் பல விஷயங்களை பேசிய பின், முன்னேற்றத்திற்கான பாதையில் நாம் ஒவ்வொருவரும் இணைந்து ஈடுபட வேண்டிய முறையை உணர்த்துகிறார். உனக்கு முன்னால் உனக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கும் பாதையை பின்பற்றி செல். அப்பாதை கண்கூடானது மற்றும் சற்றும் தவறு இல்லாத வழிகாட்டி ஆகும். எனவே நீ எப்போதும் விழிப்புடன் உணர்வுடன் இரு. பின்னர் அன்னையார் மற்றும் ஒரு செய்தியை தருகிறார். உனக்கு தெரியுமா என் குழந்தாய், என் பார்வையின் மூலமாக ஒரு சிறு சந்தடியும் இன்றி எவரையும் தொந்தரவு செய்யாமல் இனிமையாக மிக மென்மையாக பாசத்தாலும் பரிவாலும் நிறைந்து நான் செய்யும் விஷயங்களை நீ அறிவாயா? நான் எங்கு நோக்கினும் திருவுருமாற்றும் சக்தியை தேடும் ஆர்வத்தை அங்கே நான் விதைக்கிறேன். நான் என் பார்வையை செலுத்துமிடமெல்லாம் இறை பேருணர்வின் அதிர்வை அனுப்புகிறேன். ஒரு நித்திய பேரானந்தத்தின் சக்தியை நான் பரவ செய்கிறேன். நான் இந்த ஜீவன்களையும் மற்றும் அனைத்தையும் ஒரு மாற்றமே இல்லாத பேரன்பினால் சூழ்ந்து கொள்கிறேன். நான் எங்கெங்கு நோக்கினும் எங்கெங்கும் நான் பார்க்கும் பொருள் எதுவாக இருந்தாலும், பார்த்த இடம் எங்கும் அல்லது இந்த பார்வை எதன் மீது விழுந்ததோ எங்கெல்லாம் ஆழங்காண இயலாத தொடுவானத்தை தொட்டுவிட்டது போன்றும் அல்லது காட்சிப்படுத்துவதற்கு தக்க அழகிய தருணத்தை எங்கு நான் காண்கிறேனோ அல்லது எங்கெல்லாம் விண்ணளாவி நட்சத்திரங்களையும் சூரியர்களையும் கடந்து என் பார்வை பறந்து விரிகிறதோ அல்லது எங்கெல்லாம் என் நித்திய தன்மை மிக்க பார்வை உணர்வின் செருவுகளை நோக்கி குவிகிறதோ அங்கெல்லாம் நான் அதிமன பேருணர்வின் ஒரு அம்சமாகிய ஒரு உணர்வு நிலையை அனுப்புகிறேன். அந்த உணர்வு நிலை அழியாத ஒன்று, ஆனால் அது இடைவிடாது செயல்பட்டு பருப்பொருளின் எல்லா கூறுகளையும் புதிய பேருணர்வுக்கு திருவுருமாற்றம் செய்யக்கூடியது. இந்த பார்வை பேரன்பால், பேரொளியால், பேரருளால், இறை பெருங்கருணையால் நிறைந்தது.